கோகுலன் அவர் கோகுலன் முதல்ல கேள்வி வாசிப்போம். கோகுலன் தனது மாத வருமானத்தில் அரை பங்கை போக்குவரத்துக்கும் மீதியில் 2 பங்கை உணவிக்கும் ஒதுக்கினார். இதுதான் கேள்வி. என்ன கோகுலன் அப்ப தரவடி எப்படின்னு சொன்னா முதலாவது யாரு எவன் அவன் கோகுலன் யாரா கோகுலன் கோகுலன் ஓகே கோகுலன் கோகுலன் அப்படின்னு ஒருத்தர் வந்துகிட்டு அவர மாத வருமானத்தில் அரை பங்கை எவ்வளோடா அரை பங்கு அவர் என்னத்துக்கு செலவழிக்கிறாரு மாத வருமானத்துல அரை பங்கை போக்குவரத்துக்கு அரை பங்கை போக்குவரத்துக்கும் அதுக்கப்புறம் என்ன நடக்குது மீதியில் அப்போ அரை பங்கு போக்குவரத்துனா மீதி எவ்வளோட இருக்கும் சும்மா யோசிச்சு பாரு அரை இன்னொரு அரைவாசியா இருக்கும் அரை பங்கு போக்குவரத்துனா மீதி என்ன மறுபடியும் அரை ஓகேயா அரை பங்கு மீதி ஓகே இந்த மீதியில எத்தனை பங்குடா 7/2 பங்கு இந்த மீதியில தான் 7/2 பங்கு இவர்ல 7/2 பங்கு அரை பங்கில் 7/2 பங்கு எதுக்கு செலவழிக்கிறாள் உணவிற்கு ஆகவே இதை சுருக்கி பார்ப்போம் 2 பிரிச்சா இங்க ஒன்று இங்க ஒன்று ஆகவே 1/கீழ் 7 இது என்ன உணவு இதுதான் தரவு முதல் கேள்வி அவர் உணவுக்கு செலவழித்த பணம் மொத்த வருமானத்தின் என்ன பின்னம் ஓகே இங்க கவனி இப்போ நான் இப்படித்தான் எடுத்தேன் கோகுல் என்று ஒருத்தர் இருக்கிறாரு முழுசுன்னா என்ன பிள்ளை அர்த்தம் 2/2 இதான் முழுசு 2 பிரிச்சா என்ன பிள்ளை வரும் 2 பிரிச்சா 1 அப்படின்னு வரும் 2 பிரிச்சா 1 அப்படின்னு வரும் ஓகேவா இந்த முழுசுல அரை பங்கு அவர் போக்குவரத்துக்கும் அரை பங்க போக்குவரத்துக்குண்டா மிச்சம் எவ்வளவு பிள்ளை மீதி அரை பங்கு போக்குவரத்து மிச்சம் அரை அந்த மீதியில 7/2 பங்கு மிச்சமா இருக்கிறதுல 7/2 பங்கு என்ன செய்யறான் உணவுக்கு செலவழிக்கிறான் ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்கிறான் உணவுக்கு செலவழிச்சது மொத்த பணத்துல என்ன பின்னம் அதுதான் இவரு அரை பங்குல மீதியில 7/2 பங்கு உணவுக்கு செலவழிச்சான்னு சொன்னா இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணலாம் ஓர் 1 ஓர் 7 ஆகவே மொத்த பங்கு அதாவது 7/1 பங்கு அவர் என்ன செய்யறாரு மொத்த பணத்துல 7 பிரிச்சு 1 பங்கு அவர் எதுக்கு செலவழிக்கிறார்கள் எதுக்கு செலவழிக்கிறாரு உணவுக்கு அப்ப முதலாவது கேள்விக்கான ஆன்சர் கொடுத்துட்டோம் இப்ப ரெண்டாவது கேள்விக்கு வாங்க ஓகே ரெண்டாவது கேள்வி உணவிற்கும் போக்குவரத்துக்கும் செலவழித்த பணம் மொத்த பணத்தின் வருமானத்தின் என்ன பங்கு ரெண்டாவது கேள்வி என்ன கேட்கிறான் பிள்ளைகள் இந்த தானே உணவுக்கும் இந்த தானே இந்த ஆளுக்கும் போக்குவரத்துக்கும் செலவழிச்சது மொத்த பணத்தில் என்ன பின்னு கேட்டா என்ன கேட்க வாரான் அவன் இந்த உணவுக்கு செலவழிச்சதும் போக்குவரத்துக்கு செலவழிச்சதும் மொத்த பணத்துல என்ன பின்னு கேட்டா என்ன அர்த்தம் இவரையும் நீ கூட்டு அப்படி சொல்லி மறைமுகமாக கேட்கிறான் இவரையும் நீ கூட்டி விடு அப்படின்னு சொல்லி அவன் என்ன சொல்றான் மறைமுகமாக கேட்கிறான்டா அப்ப ரெண்டாவது கேள்விக்குள்ளவா அரை பங்கு இது வந்து போக்குவரத்துக்கு சக 7/1 உணவுக்கு சரி இவங்க 2 பேருக்கும் போமசி பாத்தீங்கன்னா 2க்கு மேலுக்கும் போமசி என்ன வர சான்ஸ் இருக்கு பெருக்கி கொடுங்க 14 எங்களோட பிள்ளைக்கு அது நல்லாவே தெரியும் 14 எடுத்துருவாய் 14 எடுத்து மேல சக இருந்தா சகையை போட்டுக்கோ அதுக்கப்புறம் யோசி இங்க 2 இருக்கு இங்க 14 இருக்குது இங்க 2 இருக்கு 14 இந்த 2 14 நான் எத்தனை ஆள பெருக்கணும்டா 7 அதே 7 மேல பெருக்கணும் 7 இங்க 7 இங்க 14 இதை நான் எத்தனை ஆள பெருக்கணும் 14 மாத்திலும் 2 மறுபடி 2 ஓ 2 கூட்டினா 7 2 கூட்டினா எத்தனை பிள்ளை 9 கீழே 14 ஆகவே மொத்த வருமானத்தில் எத்தனை பின்னம் புழல் உணவுக்கும் போக்குவரத்துக்கும் அவர் செலவழிச்சிருப்பாரு 14/9 அவ்வளவுதான் 14/9 ஓகே அடுத்த கேள்விகளை போம்பா சரி கேக்குறான் அவர் உணவிற்கும் போக்குவரத்துக்கும் செலவழித்த பின் எஞ்சிய பகுதியின் அப்போ
எஞ்சியதை முதல்ல அதை கண்டுபிடிப்போம். எஞ்சியதை கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னா எந்த ஸ்கிரீனை டச் பண்ணி விடுக்கோ. எஞ்சியது கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னா 14 9 தானே பிள்ளை. இப்ப ரெண்டுக்கும் அவர் செலவழிச்சது எது? உணவுக்கும் போக்குவரத்துக்கும் செலவழிச்சது இது. போக்குக்கும் உணவுக்கும் செலவழிச்சது இதுன்னு சொன்னா எஞ்சியது என்ன பிள்ளை? மொத்தத்துல இருந்து கழிக்கணும். மொத்தம் எவ்வளவு? 14 மேல் 14 தான் மொத்தம். இதுல இருந்து 14ல 9 கழிச்சா எஞ்சியது வரும். 14 மேல் 14 மொத்தம். அதுல 14 9 கழிச்சா எஞ்சியது வரும். அப்ப போமசி 14 14ல இருந்து 9 கழிச்சா எவ்வளவு பிள்ளை? 14ல இருந்து 9 போனா எவ்வளவு? எவ்வளவு? 5 5. 14 மேல் 5. இந்த 14 5 தான் இப்போ எஞ்சி இருக்குது. எஞ்சி இருக்குது எவ்வளவு பிள்ளை? 14 மேல் 5. அப்ப அவன் என்ன கேட்கிறான்? எஞ்சிய பகுதியின் 10ல் 1 சேமித்தார். 10ல் 1 சேமிக்கிறார். அப்ப எஞ்சியது எங்களை பிள்ளைக்கு நல்லாவே தெரியும். எஞ்சியது எங்களை பிள்ளைக்கு நல்லாவே தெரியும். 14ல 5. இதுல 10ல் 1 அவர் சேமிக்கிறார். 10ஆ பிரிச்சு ஒரு பங்கு அவரு சேமிக்கிறாரு அப்படின்னு சொன்னா சேமித்த பணம் எவ்வளவு? 3000 ரூபாய். சேமித்த பணம் வந்துகிட்டு எவ்வளவு? 3000. சேமித்த பணம் 3000 எனின் கோகுலின் மொத்த வருமானம் எவ்வளவு? இது அடுத்த டிப்ஸ் கவனிச்சுக்கோ. டிப்ஸை கவனிச்சுக்கோ. ஓகேவா? அவன் கேட்கிறான் மீதி அவர் ஆக மொத்தமா மீதி கண்டு வந்தது 14ல் 5. அதுல 10ஆ பிரிச்சு ஒரு பங்கு அவர் சேமிக்கிறாரு. அந்த சேமிச்ச பணம் 3000 அப்படின்னா மொத்த பணம் எவ்வளோன்னு கேட்கிறான். முதல்ல அது வர சுருக்கும். வா வர சுருக்கும். இங்கேயும் இங்கேயும் பாரு 5 10 5 5 பிரிச்சா 1 10 5 பிரிச்சா 2. வேற வழி இல்ல. இவங்க 2 பேரும் பேருக்கு 28 மேல ஓர் 1 உண்டு. 28ல் ஒரு பங்கு தான் என்ன பிள்ளைகள் அவர் சேமிச்சது. அது சேமிச்ச பணம் எவ்வளோ? 3000. 28ல ஒரு பங்கு 3000 சொன்னா மொத்த பணம் தான் கேள்வி. மொத்த பணம் எப்படி கண்டுபிடிப்பேன்னு சொன்னா இந்த இருக்குதானே இந்த 1க்கு 3க்கு 1 தரேன்னு போட்டு நினைச்சுக்க மனசால. இந்த 1 தான் அவர மொத்த பணம். இந்த 1 முழுமையான விஷயம் இதுதான். இந்த முழுமையை நீ கண்டுட்டா என்ன விஷயம் முடியும்? இந்த முழுமையை நீ காணணும்னு சொன்னா நீ என்ன செய்யணும்? இந்த 1 இந்த இருக்கு நான் ரெட் கலர்ல 1 போட்டிருக்கேன் இல்லையா? அவர் இங்கால பக்கம் இருக்கு தக்கன மிச்சம் எல்லாரையும் அங்கால கொண்டு போகணும். மிச்சம் எல்லாரையும் நீ என்ன செய்யணும்? அங்கால கொண்டு போகணும். சமனை போட்டு 3000 போட்டு 28 என்ன செய்யுது? பிரிச்சுட்டு இருக்குது. அங்கால போனா என்ன செய்யும்? பெருக்கப்படும். அதே நேரம் இப்ப 22 இது கேன்சல் ஆயிட்டு மிச்சமா இருக்கிறது இந்த 1 இந்த 1. இந்த 1 என்ன செஞ்சுட்டு இருக்குது? பெருகிட்டு இங்கால போனா பெரியபாடும். ஓகே. எந்த ஒரு இலக்கத்தை 1ஆல பிரிச்சு அதே இலக்கம் தானே வரும். அது சுட்டி பிரச்சனை கிடையாது. அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன? 3000 தர 28. இப்ப 3028ஆல பிரிக்க போறோம். பூஜ்ஜியம் 0 0 8 3 எத்தனை? 24 24க்கு 4 2 மிச்சம் 2 6 6 2 எவ்வளோ? 2 6 6 2 8 எவ்வளவு பிள்ளை அவர் இருந்திருக்கும்? 84,000 இருந்திருக்கும். அவர்கிட்ட எவ்வளவு பிள்ளை இருந்திருக்கும்? ஒட்டு மொத்தமா 84,000 இருந்திருக்கும். இப்ப அடுத்த கேள்விக்குள்ள பாப்போம்.